ஸ்ரீபியோ நம குருநாதா காமாட்சி சரணம். பெரியவாளுக்கு இந்த தற்பெருமை பேசினா பிடிக்காது ஜாஸ்தியாக. அത്ര ரொம்ப தலகணத்தோடையும் தற்பெருமையோடையும் யாராவது பேசின்னு இருந்தால் பெரியவாளுக்கு உடனே கண்டுபிடிச்சிடுவா பெரியவா. அதுக்கு உடனே ஒரு குட்டு வைப்பா. அது மாதிரி ஒரு சில சம்பவங்களை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு தடவை ஒருத்தர் பெரியவா பரமபக்தர், அவர் அவள் குழந்தைகள் கூட ஃபாரினில் இருந்துவிட்டு வந்திருக்கார். வந்துவிட்டு பெரியவாளுக்கு அப்போல்லாம் கடல் கலந்து போகிறதெல்லாம் பிடிக்காது இல்லையா, ஃபாரின் ஸ்வதேசத்தை விட்டுட்டு போகிறதெல்லாம் பிடிக்காது. இப்போ பெரியவாளே விதேசத்தை தான் ஜாஸ்தி இருப்பா நினைக்கிறேன். ஏன்னா பெரியவாளோட பரமபக்தர் எல்லாமே இப்போ விதேசத்தில் தான் இருக்கா, யூஎஸில். அப்போது அந்த காலகட்டத்தில் பெரியவா கடல் கலந்து போடுறது அத்தனை பிடிக்காது இல்லையா பெரியவாளுக்கு. இவர் என்ன செய்கிறார், அவர் பெரியவாள்கிட்ட ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணி உட்கார்றார். அப்போ பெரியவா சொல்கிறா, எப்படி இருக்கா, சௌக்கியமா, குழந்தைகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறா பெரியவா. நல்லா இருக்கா பெரியவா, எல்லாம் சௌக்கியமாக இருக்கா பெரியவா. நான் கடல் கறந்து போனாலும் அங்கே ஸ்ரார்த்த காரியங்கள் எதுவுமே நான் விடலை பெரியவா, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணினேன் பெரியவா. ஸ்ரார்த்த காரியம் தர்ப்பண காரியம் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன் பெரியவா அப்படின்னு தற்பெருமையாக சொல்லிண்டார். பெரியவாளுக்கு சும்மா இருப்பாளா பெரியவா. உடனே பெரியவா சொல்கிறா, என்னத்த போ, உன்னோட பித்திருக்களையும் கடல் கலந்து கூட்டின்னு போயிட்டாய், நீ போனது மல்லாக்கி உன் பித்திருக்களையும் கூட்டின்னு போயிட்டாய், என்னம்மா போ அப்படிங்கிறா பெரியவா. இவருக்கு அப்படியே அடங்கி போயிடுது. பெருமை பொங்க சொல்லிண்டார் இல்லையா பெரியவா. இப்படி சொல்கிறதுக்குள்ள பித்திருக்களையும் கடல் கலந்து கூட்டின்னு போயிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவருக்கு இருந்த அந்த தற்பெருமை அப்படியே அடங்கிவிடுது. இது மாதிரி இன்னொருத்தர் வரார். ஒரு தடவை பெரியவா, நான் இந்த ஃபுல் இந்த எத்துலேருந்து அந்த எத்தம் வரைக்கும் அத்தனை கோவில்களுக்கும் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு பெரியவா அப்படின்னு பெருமை பொங்க சொல்கிறார். ஓஹோ அப்படியா, இங்கே உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கே சீர்காழி, அங்கே போனியோ? அங்கே மட்டும் எனக்கு போகிறதுக்கு வாய்க்கவே மாட்டேங்கிறது பெரியவா, எப்போ பாரு அங்கே போகவே முடிய மாட்டேங்கிறது. நீ இவ்வளோ கோவில்களுக்கு இவ்வளோ ஊர்களுக்கு போகிறேன்னு சொன்னியே, இங்கெல்லாம் போகிறது பெருசு இல்லை, உன் ஊர் பக்கத்தில் இருக்கிற சீர்காழிக்கு போகலைன்னு சொன்னியே, அதுதான் தப்பு. முதல்ல அங்கே அங்கே போனால் இந்த கோவில்கள் எல்லாத்துக்கும் போனத்தின் பலன் கிடைக்கும். காரணம் அது உன்னோட குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை மறந்துவிட்டு நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உனக்கு எந்த இதுவும் பலனும் கிடையாது. அதனால் முதல்ல அங்கே என்ன போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணு, வருஷா வருஷம் அந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடை விடாதே அப்படின்னு அந்த பெருமை பொங்க சொல்லிட்டு வந்தாரே, அவரோட பெருமையை ஒரு செகண்டில் பெரியவா அணைச்சி விட்றார். இது மாதிரி பெரியவா தற்பெருமையோட வந்தவாழ்கிட்ட அப்படி ஒரு குட்டை வைப்பா. அதே மாதிரி ஒரு பழுத்த பழமான ஒரு பாட்டி, நெத்தி நிறைய விபூதி குங்குமம் எல்லாம் இட்டுண்டு பெரியவாளுக்கு நேராக கையில் பையன் வச்சுட்டு, ஜோல்னா பையன் வச்சுட்டு பெரியவாளை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறா. பார்க்க பக்தி பரவசமாக இருக்கா. ஆனால் சர்வஜருக்கு தெரியாதா அது எப்பேற்பட்ட பக்தி பரவசம்னு? சகலதும் தெரிஞ்ச பரம்பொருளாச்சு என் தெய்வம். அந்த பாட்டியை பார்த்ததும் பெரியவாளோட முகம் மாறுறது. கைங்கரியதாரரை கூப்பிட்டு, டேய் இந்த பாட்டிக்கு ஒரு 100 எலுமிச்சம்பழத்தை கொடுறா அப்படிங்கிற. அந்த கைங்கரியதாரர் திடுக்கிட்டு போகிறார். என்ன பெரியவா 100 எலுமிச்சம்பழம் கொடுக்குற அந்த பாட்டிக்கு கொடுக்க சொல்கிறா அப்படின்னு. அந்த பாட்டி அதுக்கு மேலே ஆச்சரியப்படுற. எதுக்கு பெரியவா எனக்கு 100 எலுமிச்சம்பழம் தர சொல்கிறேள் அப்படின்னு கேட்குறா. கேட்டோன்னா பெரியவா சொல்கிறா, என்ன செய்கிறது பாவம், உனக்கு பில்லி சூனியம் எல்லாம் வைக்கிறதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவைப்படுறதே ரொம்ப. நீ காசு கொடுத்து போய் வாங்காண்டி இருக்கு. இங்கே ஃப்ரீயாக இருக்குது எலுமிச்சம்பழம், பல பேர் கொண்டு வந்தது, அதை எடுத்துகிட்டு போய் அதுக்கெல்லாம் இது பண்ணிக்கேன். பில்லி சூனியம் உன்னோடதெல்லாம் அடுத்தவனோட குடியை கெடுக்கிறது இதுதானே உன் வேலை
அப்படின்னு பெரியவா எப்படி தான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியலை. அந்த வயசான பெண்மணி அப்படி பக்தி பரவசத்தோட காட்சி அளிக்கிறளே ஒழிய ஒன்னா நம்பர் பில்லி சூன்யக்காரிங்கிறது எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சது? அங்கே சர்வஜர் சர்வவியாபின்னா சும்மாவா சொல்லுங்க. அப்போது அந்த பெண்மணிகிட்ட சொல்கிறா பெரியவா, மேலும் சொல்கிறா, அதனால தான் உனக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்க சொன்னேன், இதுதானே நீ செஞ்சுட்டுருக்காய் அப்படின்னு கேட்டதுமே அவள் சாஷ்டாங்கமாக பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி கதறா. பெரியவா என்னை மன்னிச்சுங்க பெரியவா, நான் என்ன செய்கிறது பெரியவா, எனக்கு இந்த பில்லி சூன்யத்தோட இந்த மந்திரங்கள்லாம் எனக்கு சித்திச்சு கொடுத்து. அப்படின்னா என்ன செய், நீ சித்திச்சு கொடுத்துன்னு சொல்லாதே. அப்படி அந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன செய்கிறாயின்னா, கோமாதாவோட காதில் போய் ஓதி சிவ சிவ சிவான்னு சொல்லு, அதோடு அந்த மந்திரத்தை விட்டுவிடு, அடுத்தவனோட குடி கிடக்கிற வேலையின்மை வச்சுக்காதே. அது பில்லி சூன்யம் எல்லாம் வச்சதுன்னா உனக்கு இப்போ வேணா உனக்கு நன்னா இருக்கலாம், பிற்காலத்துக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப அவஸ்தப்படுவாய். அதனோடு மொத்த இதுவும் உனக்கு தான் வந்து சேரும். அடுத்தவனோட குடியை கெடுத்தா நன்னா இருப்பியா நீ, யோசிச்சு பாரு அப்படின்னு பெரியவா கடிந்து தள்ளறா, பொறிஞ்சு தள்ளிவிடுறா அவள்கிட்ட. அப்போது நான் என்ன செய்யட்டும் பெரியவானா, நீ முதல் வேலையா நீ உனக்கு என்னெல்லாம் அந்த பில்லி சூன்யம் அடுத்தவனோட இது பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் என்னெல்லாம் மந்திரங்கள் இருக்கோ அதை முதல்ல போயிட்டு நீ கோமாதா, அதாவது பசுமாட்டோட காதில் அது எல்லாத்தையும் சொல்லி தலை முழுகி விட்டு அப்புறம் இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் செய்ய மாட்டேன்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கோ. என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக நீ பாட்டுக்கு நாம ஜபங்களை பண்ணிட்டு சொச்ச காலத்தை பகவான் நாமால கழி, அதை விட்டுவிட்டு அடுத்தவனோட குடியை கெடுக்கிறதுக்கு முயல் பண்ணாதே. என்ன முயற்சி பண்ணாதே, இந்த வேலையை நீ இனிமேல் அடியோடு விட்டுவிடு, இது நீ தொடர்ந்து பண்ணுறதா இருந்தால் என்னை வந்து பார்க்காதே அப்படின்னு பெரியவா சொல்லிவிட்டா. அவ்வளோதான். அவள் காலில் விழுந்து கதறி அழற, மன்னிச்சுங்க பெரியவா, நன்மை செய்ய மாட்டேன் பெரியவா. இது மாதிரி பெரியவா அது மாதிரி எல்லாம் ஒரு நிமிஷம் ஒருத்தனை ஸ்கேன் பண்ணணுன்னா ஸ்கேனிங் மிஷின் கூட கொஞ்சம் தப்பு பண்ணலாம். ஆனால் பெரியவாள்கிட்ட மட்டும் நம்ம என்ன வேஷம் போட்டுன்னு போனாலும் அந்த பகட்டுத்தன்மையை அடுத்த நிமிஷம் கண்டுபிடிச்சிடுவோம். ஆத்மார்த்த பக்தி ஒன்று தான் அங்கே வேலை செய்யுமே ஒழிய பகட்டுத்தன்மை வேலையே செய்யாதுங்கிறது இந்த மாதிரி பல சம்பவங்களில் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. குருநாதா காமாட்சி சரணம்.